Hi friends, welcome to Nancy Tamil channel. இன்னைக்கு அரைச்சு விட்டு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துறேன். இல்லை 2 ஏலக்காய், சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, காரத்துக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகாய், 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி விதை சேர்க்குறேன். கொத்தமல்லி விதையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கொத்தமல்லி கறிக்கிட்டால் குழம்போட ஃப்ளேவர் நல்லா இருக்காது. அடுத்து அரை ஸ்பூன் அளவு ஜீரகம், அரை ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் தாளிப்புக்கு பட்டை கிராம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் இதிலே சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம் நம்ம. அடுத்து அரை மூடி அளவு தேங்காய் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் துருகிட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு தேங்காய் நிறையா ஆட் பண்ணால் பிடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு மட்டன் எடுத்துருக்கேன். மட்டனை கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு அதில் கட் பண்ண 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் மட்டனை வேக வச்சுட்டு கடாயிலையும் தாளிச்சிக்கலாம். நான் டைரெக்டாக குக்கர்லேயே விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்து 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு, இது கூட 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து அரைச்சிருக்கேன். வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ண 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தக்காளியை அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டேன். அடுத்து சுத்தம் பண்ணி வச்ச மட்டன் பீஸ் அதில் சேர்த்துக்கலாம். வேலை சீக்கிரம் முடியுன்றதால நான் குக்கரில் தான் இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறேன். மட்டனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து வறுத்து அரைச்ச மசாலா பேஸ்ட் அது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எனக்கு காரம் பத்தல, அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கறி நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுக்கலாம். உப்பு காரம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொச்சிடுச்சு. இப்போ ரொம்ப சுவையான அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதமத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.